நான் ஆஃபீஸ் விட்டு நேராக ரூமுக்கு போன உடனே ரூமில் இருக்கிற பையன், நேற்று நீங்களாம் கிரில் சாப்பிட்டீங்களே, எனக்கு இன்னைக்கு சிக்கன் வாங்கியே கொடுத்தா உண்டா அப்படின்னு சொல்லி சண்டை ஆரம்பிச்சிட்டான். டேய் நல்லா வரமாட்டான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுனே இருக்கும்போது, சிறுத்தை படத்தில் நம்ம ஆள் சொல்லுவார்ல, வண்டி எடுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி வண்டி எடுங்கடான்னு சொல்லிட்டு என்னை தூக்கி போட்டு நம்ம பாய்ஸ் வந்த இடம் தான் நம்ம அசோக் பிள்ளை இருக்கிற கேஎஃப்சி. நாமான்னு கடன்னு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டேங்க. போய் பார்த்தா மெனு கார்டு இருந்தது. ஐயோ இது நம்ம செக்மெண்ட்டே இல்லைடான்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டு, நம்மளுக்கு மெனு கார்டுன்னு ஒருத்தன் இருப்பான் பாரு, அவனை அனுப்பி அவன் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஒரு ஆர்டர் ஒன்று போட்டான். ஆர்டர் நம்பர் என்னடான்னு கேட்டவுடனே 150 950 வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். வந்துடுச்சுங்க. நேராக போய் லைனில் நின்னான். அதுக்கப்புறம் பாருங்களேன், எனக்கு அதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப மண்டை சூடாக ஆகி போச்சுங்க. அதுக்கப்புறம் நான் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு என் மச்சான் வந்தாங்க. என் மச்சான் வந்த ராசி அப்படியே போன வேகத்தில் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்த உடனே நம்மன்னு தேட ஆரம்பிச்சிட்டேங்க. லெக் பீஸ் எங்கிட்ட அது காரசாரமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி போட்டு கடிச்சு இழுத்த உடனே ஐயோ என்ன மாரி டேஸ்ட்டுங்க, பக்காவாக இருந்தது. அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு சுட சுட வாயில் போட்டுன்னு ஒன்றுமே புரியாமல் அப்புறம் சிக்கன் தேட ஆரம்பிச்சிட்டேங்க. இதுதாங்க நம்ம கேங்க்கு. ஒருத்தனால தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வர ஆரம்பித்தோம். பார்த்தீங்களா எப்படி பார்க்குறானுங்கன்னு. இவன் நம்ம சிக்கனை பார்க்காத மாரி கடி தூண்டுறான் பார்த்தீங்களா. மீதி இருக்க சிக்கன் என்னடா பண்ண போகிறேன் கேட்டோன்னே நான் பார்சல் பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டேன். அங்கே போய் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்கிறேன். பாய்.